ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, காலையிலிருந்து உன்னோடு பேச என் மகள் வாகனத்தில் உன் அப்பா முருகன் காத்திருக்கின்றேன். இனியும் காக்க வைக்காதே. இதை முழுவதுமாக கேட்டுவிடு தங்கமே. உன்னை தேடி வரப்போகின்ற அதிர்ஷ்டத்தை நீயே தள்ளிவிட்டு வேண்டாம் என்று சொல்லாதே. என்னுடைய வாழ்க்கையில் நான் துரதிர்ஷ்டசாலி என்று நினைத்து கொண்டிருந்த உனக்கு என் பிள்ளையான நீ மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்பதை நான் உணர்த்தப் போகின்றேன். அதனை நிரூபிக்கப் போகின்றேன். வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை மட்டுமே எதிர்கொண்டு பொறுமையை இழந்த என் அப்பா எனக்கு எப்படி அதிர்ஷ்டம் அற்புதம் நிகழ்த்துவார் என்று சோர்ந்து நிற்காதே. இதோ வந்துவிட்டேன் உன் அப்பா உனக்காக. உன் பொறுமைக்கான தீர்வினை வழங்கப் போகின்றேன். இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகின்றது. மனிதனாக பிறந்துவிட்டால் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று உண்மையை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இங்கு எதுவுமே சொந்தமில்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது வெற்று காகிதம் என்பது உனக்கு புரியும். ஆசைகள் அனைத்தையும் காணாமல் போய்விடும். அந்த வெற்று காகிதத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்ற அளவிற்கு நீ எழுதி கொள்ள வேண்டும். என்ன வேண்டும் என்ற விஷயம் உனக்கு உணர்ந்து அதை பிறருடன் பகிர்ந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும். நான் உனக்காக தரும் அதிர்ஷ்டத்தையும் நீ அவ்வாறு கைப்பட எழுத வேண்டும். என் மீது முழு நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்து கொண்டிருந்தாய். உனது எண்ணம் செயல் சூழ்நிலை அனைத்தையும் நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது. அதனை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை கூறவே காலையிலிருந்து உனக்காக நான் காத்திருக்கின்றேன். நீ வேண்டிய அத்தனையும் உன் கையில் வந்து சேரக்கூடிய பொன்னான காலகட்டம் தான் இது. தவித்து கொண்டிருக்கும் உனக்கு யோகம் அளிக்கப் போகின்றது. உன் மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து அவ்வளவு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இதுவரை நீ அனுபவித்த கஷ்டத்தின் அளவுகள் வெறும் முடிய போகின்றது. இன்றோடு முடிய போகின்றது. மாறாக இன்பங்கள் வந்து சேரப்போகின்றது. பல நாள் ஆசைகளையும் கனவுகளையும் உன் மனதில் வைத்து பூட்டியிருந்தாய். அந்த பூட்டிற்கான சாவி கிடைத்து விட்டது. உன்னுடைய ஆசைகள் எப்பொழுதும் நிறைவேறும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அத்தனையும் நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய அத்தனை தவிப்புகளும் தீரப்போகின்றது. இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மாறப்போகின்றது. இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சிதான். என்னை போலவே நீ இனி யாரையும் நம்ப போவதில்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது. அதனால்தான் உனக்கான இன்பத்தை செய்து கொடுக்க முடிவெடுத்து உன்னை தேடி வந்துள்ளேன். நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தியே தருவேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு.